ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். டாஸ்மாக் வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது. காவேரி விவகாரம் குறித்து முதல்வர் விஜய் கர்நாடகா செல்லவிருந்த நிலையில் அது குறித்த விவாதமும் ஒரு பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்னைக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடும் ஒரு புது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இது குறித்து விளக்குவதற்கு நமது மூத்த உதவி ஆசிரியர் அருண் அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார். வணக்கம் அருண். நம்ம பார்க்குறோம், ஏற்கனவே தாவேக்கா அந்த பேரம் பேசப்பட்டதாக காட்சியை கவிழ்க்க பேரம் பேசப்பட்டதாக வழக்கில் முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்தது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. இப்போது இன்னொரு கேஸில் உயர்நீதிமன்றம் முகாந்தரம் இருப்பதாக கூறி முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க அந்த மனுவை. ஆனால் உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, இது மாதிரி நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீனை கொடுத்திருக்கிறது. எங்கே செல்கிறது இந்த வழக்கு? இது இப்போதைக்கு கொஞ்சம் டிராகின் ஆகுது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இது ஒரு இன்டரிம் ரிலீஃப் கிடச்சிருக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்படின்றத பார்க்குறோம். அவர் டெல்லியில் போய் அவருக்கு யார் வாதாடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் சூப்பரான விஷயம், திரு கபில் சிபில் வாதாடி இருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். கபில் சிபில் யாரு? ராகுல் காந்தி அவர்களின் மென்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். காங்கிரஸ் கட்சியில இருந்து மனக்கசப்போடு வெளியேறி இண்டிபெண்டன்ட் எம்பியாக சமாஜ்வாதி கட்சியின் ஆதரவு எம்பிக்களுடன் ஆதரவோடு எம்பி ஆனவர். தற்போது தொடர்ந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்து வருகிறார். முன்னாள் கல்வி அமைச்சர், முன்னாள் சட்டத்துறை அமைச்சராகவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தவர். இவர் கல்வி அமைச்சராக இருந்த போது 3 பேப்பர் லீக் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். சிஜேபியோடைய அந்த சௌரவ் தாஸ் உள்ளிட்டவர்கள்லாம் பக்கத்திலே இருந்து பேசுனாங்கன்றத பாக்குறோம். இது என்னெல்லாம் நெக்ஸஸ், தாவேகா, காங்கிரஸ், திமுக, இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு மனிதராக கபில் சிபில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவர் தனியா ட்ரீட் பண்ண, ப்ரொஃபஷன் அப்படின்றது தனியா ட்ரீட் பண்றாரு. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க பாக்குறோம். இதுல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த வழக்கு டிராகின் ஆகுது அப்படின்றது ஒரு மூச்சு விடுறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மித்தபடி இதுல அவருக்கு பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்குதா அப்படின்னா இல்ல. சம் வே, ஏதாவது ஒரு வேல டிவிக்கே மல்டிபிள் ஆங்கிள் ட்ரை பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் தி கேசஸ்ல கண்டிப்பா திரு செந்தில் பாலாஜியை மடக்கியே தீரணும் அப்படின்ட்டு அவர்களோட கோல் ஒன்று வச்சிருக்காங்க. கண்டிப்பா டிவிக்கே என்ன கோல்ன்றது தெரியல. அவரை பெர்மனண்டா ஜெயில ரொம்ப வருஷம் வச்சிருக்க போறேன் அப்படின்னு இடி பண்ணாங்கல்ல, டாஸ்மாக் முறைகேடு வழக்குல எப்படி இது பண்ணாங்களோ அந்த விஷயங்கள்ல பண்ண, அது போல ஒரு இது வருதா இல்ல எந்த இதுல இது பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். பட் டிவிக்கோட கோல் செட் பண்ணிட்டாங்க. எந்த வகையில மடக்க போறாங்க, எங்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டி இருக்கு. அதுதான் அந்த கணக்கு தான் நான் மறைமுகமா சுட்டி அப்படியே ஜாடமாடையா சொன்னேன் அப்படின்றத பார்க்க. அதுதான் உங்களுக்கு கரூர் விஷயத்துல ஒரு 2 நாளா பேசுனது பர்சனல் ரைவல்ரியா அது மாறி நிற்குது. அந்த பர்சனல் ரைவல்ரியில இது எதை நோக்கி நகர்கிறது அப்படின்றது இப்போதைக்கு ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக, ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்டாக, ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு 2 ரவுண்ட் மேரத்தானுக்கு நடுவில் 2 பக்கம் நடுவில் அப்படியே உட்காந்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அடுத்து எப்போ ஓட சொல்ல போறாங்களோ, எப்போ ஓடுறாங்களோ அப்போ தெரியும். இது ஒரு லாஜிக்கல் எண்ட நோக்கி எப்போ போகணும்னா லா. ஸோ லாஜிக்கல் அண்ட் இட் டேக்ஸ் டைம். வெயிட் அண்ட் வாட்ச் தான். சார், அதே நேரத்தில் பார்க்குறோம், திமுக எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கும், இந்த ரிபூட்டல் எந்த மாதிரி கொடுக்கும்? இதுல திமுக ரொம்ப சைலண்டா இருக்கும். இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்களே டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா திரு ஏவாவேல் உள்ளிட்ட எல்லார் மீதான வழக்குக்கும் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. திரு RS பாரதி, திரு பரந்தாமன் உள்ளிட்ட எல்லாம் வரிசையா உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இந்த எம்எல்ஏக்கள் விஷயத்துல கூட பதிலுக்கு அதிமுகவும் திமுகவும் எங்களோட எம்எல்ஏ கூட பேச்சுவார்த்தை தராங்க, இது பண்றாங்க, குதிரை பேர் நடக்குது, அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் இனிஷியேட் பண்ணாங்க. கவர்னர் மாளிகை வரைக்கும் போயிட்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கிறோம். வேற இந்த வழக்குல அப்படியே கப்பு சிப்புன்னு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச், அவ்வளோதான். ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் திரு செந்தில் பாலாஜி விஷயத்துல எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்றது. ஒரு முன்னாடி திமுக ஆட்சி காலத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது ஸ்டாலின் அவர்கள் தனியா வீடியோ வெளியிட்டாரு. தொட்டு பார்க்காதீங்க, சீண்டாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த எத்தனை அமைச்சர்கள் நைட்டா போனாங்க அப்படின்றத பார்க்கிறோம். உங்களுக்கு திரு உதயநிதி ரஷின் பண்ணாரு, அப்புறம் சபரீசன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் சொல்லப்பட்டவர்கள்லாம் போனாங்க அப்படின்னு எத்தனை பேர் போனாங்க அப்படின்றத பார்த்தோம். ஆனா இப்போ அப்படியே டேபிள்ஸ் டர்ன்ட் அப்படின்ற மாதிரி திரு செந்தில் பாலாஜி தனித்து விடப்பட்டிருக்காரா? அவர் ஒரிஜினலா இந்த தேர்தல் நின்னப்போ நம்ம ஆசிரியர் ஒன்று சொன்னாரு. அவர் கோவை தெற்கு நிற்கும் போது அவர் அவர் தம்பி உள்ளிட்டவரை மட்டும்தான் தேர்தலே நம்பி நின்னாரா? அவருடைய டம்மி கேண்டிடேட்ஸ் போட்டதுல இருந்து எல்லாமே கரூர்ல இருந்து மட்டும்தான் இறக்கி இருந்தாரு.
கோயம்புத்தூர் திமுகல இருந்து யாரையும் அவர் நம்பலையா அப்படின்ற பாயிண்ட் வந்திருந்தது. இப்ப தலைமையவே அவர் நம்பலையா, தலைமை அவரை நம்பலையா அப்படின்ற பல கேள்விக்குறிகள் வந்து நிற்கிறது. கொங்கு பெல்ட்ல திரு செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி தான் தனது கட்சியின் எக்ஸ்பான்ஷனுக்கு திட்டமிட்டிருந்தது திமுக. அதை வைத்துதான் 2019, 2021, 2024, 26ன்னு பல விஷயங்களை பண்ணது. 2026 கை கொடுக்கல, மீது எல்லாம் கை கொடுத்தது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படி இருக்க செந்தில் பாலாஜி கொங்குக்கான திமுகவின் ஒரு ஒரு ரீஜனல் ஸ்டாட்ராப் மாதிரி எழுந்து வந்தாரு அப்படின்றதப்போ அந்த கேம்ஸ் மாறி இருக்கா? திமுக டோட்டலி இவரை கை கழுவிட்டோம்னா நம்ம வந்து ஒரு சேஃபா தெரியுமா அப்படின்னு நினைக்குதா? என்னன்ற டோட்டலி டேபிள்ஸ் டர்ன்ட் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ் சார். அதே நேரத்தில் பார்க்குறோம், பரபரப்பாக மீண்டும் மேகேதாட்டு விவகாரம். அங்கே கர்நாடகாவில் மேகேதாட்டு அணையை கட்டமைச்சும் காங்கிரஸ் அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் பாஜக வந்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கர்நாடகாவில் வந்து பாஜக வந்து ஆதரவு தெரிவிக்கும். இது வந்து ஒரு தேசிய கட்சிகளுக்கு உள்ள ஒரு பெரும் சிக்கலாகுது. எஸ், அது தேசிய கட்சிகளுக்கே உண்டான பிரச்சனை அப்படின்றது யதார்த்தமான விஷயம். இதுல கர்நாடகால காவிரியில கேஆர்எஸ் டேமுக்கு வெளியில போய் நின்றுட்டு திரு எடியூரப்பா, திரு சிடி ரவி உள்ளிட்ட எல்லாரும், திரு எடியூரப்பாவின் மகன் ஸ்டேட் பிரசிடண்ட் இருக்கக்கூடியவர், எதிர்கட்சி தலைவர் அசோகா, எல்லாரும் அப்படியே நின்றுட்டு பரேட் பண்ணி போராட்டம் பண்ணி அமில துமிலி ஆக்கிறாங்கன்னு பார்க்குறோம். விவசாய சங்கத்தினர், ப்ரோ கன்னடா ஆக்டிவிஸ்ட், அவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். டிகே சிவகுமாருக்கு எதிராக அலையன்ஸ் பார்ட்டிஸுக்கு, உன்னோட காங்கிரஸ் கட்சி தனது அலையன்ஸுடைய கம்பல்ஷனுக்கு அவங்களுக்காக இறங்கி போகுது அப்படின்ற அக்யூசேஷன்ஸ்லாம் அங்கே வைக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு வேற சிலரை எழுப்பியிருந்தாங்க, தமிழ்நாடு பாஜக இதில் என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு புதுசாக வெளியில் போனவங்கலாம் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பார்க்குறோம். இது எல்லோரும் இதுக்கு முன்னாடியும் பிஜேபி அப்படிதான் இருந்திருக்கு. அந்த ஊர்ல பிஜேபி அப்படி, இந்த ஊர்ல பிஜேபி இப்படி, அந்த ஊர்ல காங்கிரஸ் அப்படி, இந்த ஊர்ல காங்கிரஸ் அப்படி. தேசிய கட்சிகளுக்கு இது ஒரு பிரச்சனை. சமாஜ்வாதி பார்ட்டி யூபிக்கும் மத்திய பிரதேஷ்க்கும் இருக்கிற தண்ணி பிரச்சனை இல்ல. சமாஜ்வாதி பார்ட்டி நோன் ஃபார் யூபி. மத்திய பிரதேஷ்ல பார்த்தோம்னா அகிலேஷ் யாதவ் பேச்ச மீறி அகிலேஷ் யாதவ் என்ன சொல்ற, அங்க மத்திய பிரதேஷ்ல என்ன சமாஜ்வாதி சொல்லுமோ அதான் சொல்லும். இதுதான் பாயிண்ட். இது உங்களுக்கு கேரளாலையும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அவ்வளவுதான். மருத்துவ கழிவு கொட்டுறது கம்யூனிஸ்ட், அதை எதிர்த்து திட்டுறது இங்கேயும் கம்யூனிஸ்ட். இப்போ முல்லை பெரியார்ல தண்ணி விடமாட்டேன்னு சொல்றது காங்கிரஸ், இப்போ இங்க விடணும்னு சொல்றது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள். இது வந்து தேசிய கட்சிகளுக்கே உண்டான பிரச்சனை. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க வந்து திரு எடியூரப்பா போராட்டம் பண்ணிட்டாரா, நாளைக்கு திரு நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அடங்கிய போராட்டம் தஞ்சாவூர்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில பெருசா பண்ண போறாங்க. திரு கருப்பு முருகானந்தம் அவருடைய மாவட்டம், அவரும் போராட்டத்துல பங்கேற்கிறார்ன்றதை பார்க்கிறோம். சோ பிஜேபி இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணும். திரு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போது உண்ணாவிரதம் இருந்தார் பொம்மை அரசுக்கு எதிராக. அப்ப கூட கமல்ஹாசன் கூட ட்வீட் போட்டார், பொம்மைக்கு எதிராக பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தமிழக பாஜக பொம்மையாமா, அந்த கர்நாடக பாஜக பொம்மை சீஃப் மினிஸ்டரா இருந்தார் அப்போ அந்த டைம்ல 2022ல. அப்போ ஒரு இது நடந்தப்போ இது மாதிரி பண்ணாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ நாளைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ப்ரொடெஸ்ட், இன்னைக்கு அங்க கேஆர்எஸ்க்கு வெளியில அங்க பிஜேபி கர்நாடகா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க பார்க்கிறோம். இங்க தேசிய கட்சியோட நிலைமை தான் பார்க்கணும். இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது என்ன பண்ணார், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ பிரதமராகும் போது என்ன பண்றார், இந்த விஷயம் தான். இந்திரா காந்தி, நரேந்திர மோடி ரெண்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம். 50-year அக்ரிமெண்ட் ஒவ்வொரு வருஷம் அந்த இது வரும்போதும் பார்த்திருக்கோம். மைசூரு மாகாணத்திற்கும் மദ്രാஸ் மாகாணத்துக்கும் இடையான அந்த ஒப்பந்தத்தின்படி டேம் கட்டக்கூடாது அப்படின்ற பல கிளாசஸ் இருக்கு. இந்த எல்லா கிளாஸையும் பிரீச் பண்ணி தமிழக அரசு, அன்றைய கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அரசை சம்வாட் அதை பேசி மிரட்டினாங்களா, இல்ல பேசி புரிய வச்சாங்களா என்னன்னு தெரியல. டேம் கட்டினாங்களா இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி மத்தியில தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆட்சி அப்ப இருக்கும்போது காங்கிரஸுக்கு கர்நாடகால பெனிஃபிட் ஆகுன்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டின் நலனையும் மீறி கர்நாடகால டேம் கட்டப்பட்டதா இல்லையா? அப்போ மத்தியில இருந்த காங்கிரஸ் தான் அதை இனிஷியேட் பண்ணுச்சு. இப்போ பிஜேபி என்ன பண்றாங்க, இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் எதா இருந்தாலும் கீழே ட்ரிபியூனலும் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் ஒப்புதல் கொடுக்காம கர்நாடகாவோட மேகதாது டிபிஆருக்கு ஒப்புதல் கிடையாதுன்னு 2019 என்ன சொன்னமோ அதே தான் தற்போதும் தொடர்கிறது அப்படின்னு கீர்த்திவர்தன் சிங் வந்து இன்னைக்கு பதிலாக கொடுத்திருக்காரு திரு அன்புமணி அவர்களுக்கு. 2 நாள் முன்னாடி என்விரான்மெண்ட் மினிஸ்டரை அவங்களும் கொடுத்தாங்க திருமதி சுதா அவர்களுடைய கேள்விக்கு. கிளியரான ஸ்டாண்டு. ட்ரிபியூனல் என்ன சொல்லுது, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லுது, அதுக்கு ஏற்பதான் டிபிஆர் ஒப்புக்கொள்ளப்படும், இது பண்ண முடியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, தண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கறதுக்கு இது பண்ணணும், எனி ஆல்ட்ரேஷன் அப்படின்னு என்னன்னு சொல்லுதோ அதை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ரிபியூனலுக்கு அடிப்படையில், காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அடிப்படையில் அப்படின்னா அது வந்து மத்திய அரசு
தன்னோட பக்க அந்த பக்கம் பாஸ் பண்ணுது, ஷிஃப்டிங் ஆன் இட்ஸ் பக் டு ட்ரிபியூனல். ட்ரிபியூனல் பழி ஏத்துக்கும். மத்திய அரசு தனக்கு பழி வர வாங்கக்கூடாதுன்னு ஒரு அரசியல் கட்சி யோசிக்கத்தான் செய்யும். எனக்கு பொலிட்டிக்கலா நான் எதுக்கு செட் பேக், நான் அவருக்கு நல்லது செய்யறேன்றதுக்காக இவர் ஏன் எனக்கு ஓட்டு போடாம போகணும், நான் அவருக்கு நல்லது செய்யறேன், ஆனா அதை மறைமுகமா செய்யறேன், அதன் மூலம் இவரை பகச்சிக்கல, எண்ட் ஆஃப் தி டே நான் 2 பேருக்கும் இது பண்ணேன். இப்படி யோசிக்கிறது அரசியல் அப்படின்னா, இவரோட ஓட்டு எனக்கு வேணாம், இவரோட ஓட்டு எனக்கு வந்தா போதும், இதை நான் கூட்டணி வச்சு ஏமாத்தி வாங்கிக்கிறேன், இவரோட ஓட்டு எனக்கு வந்தா போதும் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு அநீதியை இழைப்பது, அதுதான் தவறு. அதுதான் பச்சை அரசியல். அரசியலை பாதகம் இல்லாமல் செய்வது நல்லதா, அரசியலை இது இல்லாமல் செய்யதான் தான் பார்க்கணும். அரசியலுடைய பெனிஃபிட் அப்படின்றது பண்ணுவாங்க. பிஜேபி கர்நாடகால ப்ரொடெஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும், கர்நாடகால திருப்பி காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். பிஜேபியும் அது விரும்பாது. தமிழ்நாட்டுல மட்டும் உங்களுக்கு காங்கிரஸ் தான் தண்ணி விடுறாங்களா? பிஜேபி கர்நாடகால ஆட்சியில் இருந்த போது 10 நாளுக்குள்ள என்னமோ கூட கிடையாது, மெஜாரிட்டி இல்லாம திரு எடியூரப்பா 2018 வென்றவுடன் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்றப்போ குமாரசாமியும் ஜேடிஎஸும் காங்கிரஸும் சேர்ந்து அந்த இடைப்பட்ட நாள்ல அவர் வந்து ஒரு உரையாற்றி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல, ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அந்த சில நாட்கள்ல பார்த்தோம்னா காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒப்புதல் கொடுத்தது யாரு? எடியூரப்பா. அந்த பிரச்சனை கலவரத்தினுடைய மத்திய அரசு சொல்லி டப்புன்னு சைன் போட்டார், வச்சுக்கோங்க ஓகே இனிமே அவங்க தான் டீல் பண்ணுவாங்கன்னு. இவங்க ஆட்சி மாதிரி இவங்க வந்து இப்படின்னு வரது நிக்கிறதுக்குள்ள முடியல. அப்படிதான் பண்ணிருக்காங்க. கர்நாடக பிஜேபி ட்ரைட் தேர் பெஸ்ட். திரு கருணாநிதியும் திரு எடியூரப்பாவும் எப்படி ட்ரை பண்ணாங்கன்றத பார்த்திருக்கோம். இந்த பக்கம் அங்க போய் காவிரி சிலையை, இது நம்ம திருவள்ளூர் சிலையை அங்க தொடங்கி திறந்து வச்சதும், இங்க வந்து இவருக்கு திறந்து வச்சதும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். கர்நாடகா அவங்க அட்டம் பண்ணாங்க. எடியூரப்பா அண்ட் கருணாநிதி அவர்கள் 2 பேரும் 2 மாநிலத்துல சிஎம்ஆ இருக்கும்போது என்னென்ன அட்டம் நடந்துன்றத பார்த்திருக்கோம். இது நேஷனல் பார்ட்டிஸுக்கே உண்டான ப்ராப்ளம். அதை பிஜேபி எவ்வளவு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல பண்ண முடியுமோ பண்றாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம முன்னாடி போய் பார்த்தோம்னா வரலாறு சொல்கிறது. சரி ஓகே, தேசிய கட்சிகளே இப்படிதான். தேசிய கட்சிகள், நேஷனல் பார்ட்டிஸ் ஆர் நாட் போல்ட் எனஃப் டு டேக் தி ரீஜனல் இஷ்யூஸ் வித் லைக் ஒரு ஒரு கொம்பை வச்சு எடுக்கிறது இல்ல, புல் பை இட்ஸ் ஹார்ன் அப்படின்னு எடுக்கிறது இல்லையா அப்படின்னு விமர்சனங்கள்லாம் பண்ணா, சிம்பிள் பாயிண்ட் இதுல இருக்குது. மாநில கட்சிகளுக்கு இந்த பிரச்சனை இல்லையா? மாநில கட்சிகள், சமாஜ்வாதி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு மாநிலத்துல தள்ளி இருந்தாலே ப்ராப்ளம். இப்போ இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெங்களூருல முன்னாடி இருந்தார் புகழேந்தி அவர்கள், இன்னைக்கு கட்சியில் இருந்தாருன்னு என்ன பேசியிருப்பாரு? அவரு அங்க சீட்டு நிக்கணும்னு நினைப்பார்ல. திருவனந்தபுரத்துல பிஜேபி அதிமுக நிக்குதா இல்லையா? அவர்களுடைய நிலைப்பாடு அங்க என்னவா இருக்கும்? முல்லை பெரியார் விஷயத்துல, மருத்துவ கழிவுகள் கொட்டுறதுல, டிவிக்கு நாளைக்கு கேரளால நிக்க போகுதுல, கட்சி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, விஜய் ஃபேன்ஸ் அத்தனை பேர் இருக்காங்கல்ல, முல்லை பெரியார்ல அவங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இதுல மருத்துவ கழிவுகள் கொட்டுறதுல என்ன நிலைப்பாடா இருக்கும்? நாளைக்கே திரு அண்ணாமலை கட்சி தொடங்குறாரு. கர்நாடகால அவருக்கு நல்ல பேஸ் இருக்கு, கர்நாடகால கட்சி இதாகுது. அவர் என்ன சொல்லுவார்? அங்க இருக்கிற அவரோட பார்ட்டியோட அங்க இருக்கிற ஸ்டேட் யூனிட் என்ன சொல்லும்? சிம்பிள் பாயிண்ட். தெலங்கானா ஜனசேனாவும் ஆந்திரா ஜனசேனாவும் வேற டோன்ல பேசும். ஆந்திராவோட தெலுங்கு தேசமும் தெலங்கானாவோட தெலுங்கு தேசமும் வேற பேசும். ரீஜனல் பார்ட்டிஸ் இது மாதிரி எந்த விங்கும் இல்ல, சிம்பிளா தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கும், பாண்டிச்சேரியில மட்டும் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக வேலூர்ல இருந்து சென்னைக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்க 2019. துரைமுருகன் அவர்கள் 2019 திமுக வேலூர்ல இருந்து சென்னைக்கு தண்ணி தர மாட்டேன்னு. பாஸ் இதுல மொழி வருதா? இல்ல வேற ஏதாவது வருதா? இல்ல ஒரே கட்சி தானே. ஆமா. அப்ப எதிர்கட்சி வேறவா? ஆமா. எல்லா பாக்ஸும் டிக்கு. நீங்க சொன்ன மாநில சுயாட்சி இது எல்லா பாக்ஸும் போட்டுக்கோங்க. திரு துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேலூர் வந்து சென்னைக்கு தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு. சென்னைக்கு தண்ணி பற்றாக்குறை இருந்தப்போ இது நடந்திருக்கே. இது போன்ற விஷயம் நாளைக்கே கோயம்புத்தூர்ல இருந்து நான் எதுக்கு அத்திக்கடவுல தண்ணி இல்லைங்க நான் தரமாட்டேன் அப்படின்னு திரு அண்ணாமலை வந்து நாளைக்கு கோயம்புத்தூர் பேஸா இருக்கும்போது திருப்பூர்ல பேச மாட்டாரா? திரு விஜய் அவர்கள் வந்து நான் இந்த சைட்ல இருந்துட்டு அங்க தரமாட்டேன், சவுத் சென்னைக்கு தரமாட்டேன், அங்கக்கு பாலம் இது பண்ண மாட்டேன், இது பாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டாரா? திரு அன்புமணி அவர்கள் தருமபுரி டு கிருஷ்ணகிரிக்கு அந்த சைடு ஏதாவது சொல்ல மாட்டாரா? இது எல்லாமே வந்து நிற்கும். மாவட்ட கட்சிகளை தவிர, ஒரு கவுன்சிலர் இது போல இருப்பதை தவிர, ஒரு பிராடரா எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து போகணும்னு ஒரு சேலஞ்ச் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அதற்கேற்ப சேலஞ்ச் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப பெரிதாகவே இருக்கும். தேசிய கட்சிகளுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். மாநில கட்சிகள் இன்னும் 2-3 ஸ்டேட்ல இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். மாநில கட்சிகளா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கும். மாவட்ட கட்சியை தவிர மீது எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இல்லாமல். அதே நேரத்தில் பார்க்குறோம், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு செல்ல உள்ளதாகவும் ஒரு 13 பேர் கொண்ட குழுவோடு செல்ல உள்ளதாக தகவல்லாம் வெளியானது.
அவர் வந்து சிஎம் வந்து என்கிட்டே பேசினாருன்னு சொல்லிட்டு கர்நாடகா சிஎம் டிகே சிவகுமார் அவர்கள் நேரடியாக ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தார். இன்னைக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது, இங்க கர்நாடகால வந்து கொஞ்சம் பதற்றமான சூழல் இருக்கு. இப்போதைக்கு வந்து அவர் வர்றது சரியா இருக்காது. பின்னாடி பார்த்துக்கலாங்கிற மாரி தள்ளி போயிருக்கு. என்ன காரணமாக இருக்க முடியும்? தள்ளி போயிருக்குன்றது இன்னும் அஃபிஷியலா ஃபுல்லா வரணும். இது எந்த பக்கம் அப்படிதான் போகுது. அதை நோக்கி தான் நகர்கிறதுன்றத ம். பார்க்குறோம். இதுல திரு டி.கே. சிவகுமார் அவர் சொல்றது கரெக்ட்டான விஷயம் தான். இன்னைக்கு அந்த கன்னடா ஆக்டிவிஸ்ட்லாம் பேசுனத பார்த்தா, அ ஒரு ஜனநாயகன் போஸ்டர்லாம் கிழிச்சிருக்காங்க. அது இல்ல கிழிச்சிருக்காங்க. வரக்கூடாது. அவர் வந்தாருன்னா ஏர்போர்ட்ட முற்றுகையிடுவோம்னு சொல்றாங்க. இது வந்து இந்த நாட்டினுடைய ஒன் ஆஃப் த மாநிலத்துடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள். அவருக்கு எப்படி அப்படி இது பண்ணலாம் அப்படின்ற இது இருக்கு. இந்த நாட்டுக்கு ஒவ்வொரு முதல்வரும் திரு ஒமர் அப்துல்லால தொடங்கி திரு விஜய் வரைக்கும், திரு அங்க இவரு பேமா கண்டுல தொடங்கி இந்த பக்கம் இவரு இருக்கிற பூபேந்திர பட்டேல் வரைக்கும் எல்லாருமே முக்கியமான நபர்கள். அவர்களுக்கு இந்த நாட்டுல எல்லாருக்கும் எங்க வேணா போலாம். ம். மெஹபூபா முஃப்தி வந்து ஊட்டிக்கு வந்திருந்தாங்க அப்படின்றத பார்த்திருக்கோம். அவங்க சிஎம்மா இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் நிறைய இங்க ம். வந்திருந்தாங்க அப்படின்றத பார்த்திருக்கோம். இது ஃபரூக் அப்துல்லா கோயம்புத்தூர்ல கோட்டக்கல் ஆயுர்வேத சாலை இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் வந்திருக்காங்க. நாடு முழுக்க யார் வேணா எங்க வேணா போலாம். வந்தா முற்றுகையிடுவோம்னு சொன்னா அது என்ன சென்சிட்டிவ் இஷ்யூ வரவே கூடாது அப்படின்னா, நாளைக்கு ஆர்சிபி பிளேயர்ஸ் தமிழ்நாட்டுல வந்து ஆட முடியுமா? இங்க இருக்கிறவங்க 2018 ப்ரொடெஸ்ட் பண்ண மாதிரி தான் போய் நிக்குது. சென்னை பிளேயர்ஸ் அங்க போய் ஆட முடியுமா? பிரான்சைஸ் கிரிக்கெட்டுக்கே இந்த நிலைமைனா, முதல்வருக்கே அப்படி நிலைமைனா, அப்ப யார் பொதுமக்கள் எங்க என்ன? இதுல எத்தனை மக்கள் தமிழர்கள் இருக்காங்க? பெங்களூர்ல எத்தனை பேர் வசிக்கிறாங்க? கிட்டத்தட்ட ஒரு தொகுதி ஒரு பார்லிமெண்ட் தொகுதியவே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல சென்ட்ரல் பெங்களூர், சவுத் பெங்களூர் 2த்தையுமே வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாப்புலேஷனா தமிழர்கள் இருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். அப்படி இருக்க இப்படி ஒரு ஒரு இன்சென்சிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. எட் ஃபார் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்வது போல, நம்ம அங்க போயிட்டு இது பண்றது இதா இருக்காது. எப்படி திரு டி.கே. சிவகுமார் ஏதாவது கோவில் பயணமா தமிழ்நாட்டுக்கு வருவாரு. அப்போ கூப்பிட்டு வச்சு சென்னையில பேசிக்கலாம். பேசுறோம்.